So last video arithmetic operator na என்னன்னு பார்த்துட்டோம். So இந்த வீடியோல நம்ம relational operator na என்னன்னு பார்க்கலாம். So பேசிக்கா relational operator அப்படின்றது ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூவோட கம்பேர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். So இதுல மொத்தமா நமக்கு equal, equals to, greater than, less than, greater than or equal to, less than or equal to இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா relational operatorன்னு சொல்லுவோம். So இது எல்லாமே நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா true or false ன்னு boolean தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஆப்ரேட்டர் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் நான் போயிட்டு மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ உள்ள வந்து ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் அண்டு க்ளோஸ் போட்டு என்னோட பிளாக் ஆஃப் மெயின் மெத்தட்குள்ளே ஒரு 2 வேரியபிள் int a is equal to 10ன்னும் int b is equal to 20ன்னும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 டேட்டா எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 டேட்டாவையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல்ஸ் டு யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா system.out.printlnல என்னோட ஆப்ரேஷனை நான் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு டேரெக்டாக என்ன ஆகிடும் அப்படின்னா அவுட்புட் கிடச்சிரும். ஸோ நான் ஒன்ஸ் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் எனக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் பி. ஸோ இந்த ஈக்குவல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூவும் ரைட் சைடில் இருக்க வேல்யூவும் ஒன்னான்னு செக் பண்ணும். 2 ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா பூலியன் டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஏ வந்து கிரேட்டர் தென் பியா இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ அதிலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ வந்து லெஸ் தென் பியா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பியான்னு செக் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டாக ஏ வந்து நாட் ஈக்குவல் பியான்னு செக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா பூலியன் டேட்டா தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பார்க்கலாமா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணுறேன். என்னோடய ஃபைல் நேம் என்னவோ ஸோ அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா .javaன்னு சேவ் பண்ணிவிட்டு ஸோ இதில் எனக்கு ஏதாவது சின்டாக்ஸ் எரர் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஸோ இல்லை, நான் ரன் பண்ணுறேன். ஓப்பன் இன்டு கமெண்ட் ப்ராம்ப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பைலேஷன் ஜாவா C operators 2.java. so no error. Next operators 2.java ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா பூலியன் டேட்டா ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவல்ஸு, நெக்ஸ்ட் கிரேட்டர், லெஸ்ஸர், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட பூலியன் டேட்டா தான் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்.